இன்றைக்கி நாங்கள் ஏரிக்கு தாங்க மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு ஸ்பைடர் ஹூக்கு ஒரு ஃபீடர் ஹூக் ரெண்டு தூண்டி தான் போட்டிருக்கோம். சரிங்களா, நாங்கள் வந்ததும் வந்து ஒரு 11 மணிக்காட்ட வந்திருக்கோம். நாங்கள் என்னென்ன பைட் யூஸ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிடுறோம். சரிங்களா, அதாவது நாங்கள் வந்து சத்து மாவு, கோதுமை தவிடு, அதே போல் நம்மளுக்கு வந்து இது மைதா மாவு கொஞ்சம் ஒரு துளி, அப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ஜிலேபி பவுடர், ஆமாங்க, ரெட் கலர், அது யூஸ் பண்ணிக்கிறோம். இதாங்க நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறது. இது பைட் மேக்கிங் வீடியோ தெரியலனா நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து ஒரு 1.5 மணி நேரம் பக்கம் ஆகிடுச்சுங்க ஃபஸ்ட்டு மீன் மாட்டுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ லேட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்படித்தான். ஒரு மீன் மாட்டுதுன்னா டக்குன்னு மாட்டாது, ரொம்ப லேட் ஆகு. அப்புறம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா, நம்ம சேனலில் ஃபிஷ்ஷிங் வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க. அதே போல் ஹூக்கு, அதாவது ஸ்பைடர் ஹூக்கு, பால் செட் ஹூக்கு, ஃபீடர் ஹூக்கு, இது மாதிரி எப்படி மேக் பண்ண தெரியலனா வீட்டிலே ஈஸியாக வந்து நீங்களே மேக் பண்ணிக்கலாம். அதுக்கு வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். பைட் ப்ரிப்பரேஷன் இது மாதிரிலாம் நிறைய வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுங்க நம்ம சேனலில். ஓகேங்களா, நாங்கள் வந்தது ஒரு 11 மணிக்கு வந்து ஒரு 12:30 பக்கம் ஆகிடுச்சு. என்னடா மீன் அடிக்கலின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஏரியில் ரொம்ப மீன் கம்மியாக இருக்குது, ஆனால் தண்ணி நிறையா இருக்குது. சரிங்களா, இது வந்து வளர்த்துறது கிடையாது, அதுவே வர்றது. இப்போ ஒரு ஏரியில் வளர்த்துறாங்கன்னா அங்கேருந்து வந்து பிடிக்கிறது. ஓகேங்களா, அதனால் வந்து இங்கே அதிகமாக இருக்காது. நாங்கள் வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு மீன் அடிச்சு. சரிங்களா, அதாவது நான் வந்து விராலுக்கு போட போயிட்டேன். சரிங்களா, அப்போ தாத்தா கூப்பிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ காஸ்டிங் பண்ணுறேன். மீன் ரோகு தான் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா வாட்டர் கேன் அடித்தவங்க எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் நாங்கள் காஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காஸ்டிங் பண்ண வந்துகிட்டே இருக்குது மீன். ரோகா இருந்தால் தண்ணிக்கு மேல் மட்டத்துலேயே நரம்பை எடுத்துகிட்டு வந்துரு. இதே கட்லா வந்தால் கீழே வரைக்கும் நரம்பு கொண்டு போயிரு. இது ரோகு வந்து மேல் மட்டத்துலேயே தான் வருங்க. சரிங்க, நம்ம மீன் அடித்தோன்னு தெரிஞ்சு நம்மளுக்கு ஈஸியாகவே. இது வந்து 1 கிலோ சைஸ் அந்த ரேஞ்சில் இருக்குங்க அந்த ரோகு. இது மாட்டிருக்கு. இது மாட்டுறக்கே நாங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பிடிச்சோம். ஏன்னா போனோன்னு யாருக்கும் டக்குன்னு அடிக்காது, அதனால் வெயிட் பண்ணி தான் பிடிக்க முடியும். சரிங்களா, இப்போ பார்த்து இது வந்து 1 கிலோ சைஸ் கண்டிப்பாக வருங்க டெஃபரெண்ட்டாக. அப்புறம் இந்த இந்த பால் செட்டு ஃபீடர் ஹூக்கில் நாங்களே செஞ்சது தான் ஈஸியாக. சரிங்களா, அதுக்கு நம்ம சேனல் வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போது மறுபடியும் இன்னொரு மீன் மாட்டுன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த நாளில் எங்களுக்கு 3 ரோகு கிடச்சிங்க. ஒரே வீடியோ போடலான்ட்டு இருந்தோம். இல்லை நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 வீடியோவாக போடுறோம். சரிங்களா, ஒவ்வொரு மீனும் ஒரு தனித்தனியாக வீடியோ போடுறோம். சரிங்களா, ஏன்னா இதுவே பாருங்கள் ஒரு 4 நிமிஷம் பக்கமாக வருது. இன்னும் 2 ஆட் பண்ணால் ஒரு 8 நிமிஷம் போயிரு. எல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. அதனால தான் நான் வந்து, ஏன்னா நானே அப்படி தான் பார்ப்பேன், அதனால தான் நான் வந்து அடுத்த வீடியோவை போடுறேன். சரிங்களா, அது இதே சைஸ் ரோகு தான், அது எப்படி பிடிச்ச சொல்லி பார்க்கல. சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா இது மாதிரி ஃபிஷ்ஷிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ரெகுலராக வருதுக்கு நம்ம சேனலில். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. நாங்கள் பிடிக்கிற தூண்டியெல்லாம் நாங்களே செய்கிறதா வீட்டில். அதே போல் நீங்களும் செஞ்சுக்கலாம். ஒரு கடையில் ஒரு 200 ரூபா கொடுத்து 150 ரூபா கொடுத்து வாங்கவே தேவையில்லை, ஈஸியாக செஞ்சுக்கலாம். நரம்பு மட்டும் வாங்கிக்கலாம், அப்புறம் அந்த தூண்டி அந்த முள் மட்டும் வாங்கிக்கலாம், மற்ற எல்லாத்தையும் நம்மளே செஞ்சுக்கலாம். சரிங்களா, நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர். இந்த வீடியோ கண்டினியூ வந்து அடுத்த வீடியோவில் வருது.